அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் அப் வித் விஷ்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஈஸியான கேரட் பீன்ஸ் பொரியல் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பொதுவாகவே கேரட் பீன்ஸ் பொரியல் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக செய்யலாம். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான மெத்தட் பார்க்க போறோம். ஸோ இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வானிலை எடுத்து வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் அளவு கடுகு, 2 டீஸ்பூன் அளவு பச்சைக்கடலை பருப்பு சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பெரிய வெங்காயம் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் 3 வரமிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க கேரட் அதுக்கப்புறமா பீன்ஸ் ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு கேரட்க்கு பார்த்தீங்கன்னா 6 to 7 பீன்ஸ் அளவு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கலாம், கேரட்டோட அந்த தடிமன் சைஸை பொறுத்து. இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் வந்துட்டு மிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள். இது காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த அளவே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணீர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். தண்ணீர் நிறையா சேர்த்துட்டிங்கனாலும் ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும். ஸோ தண்ணீர் சேர்த்துட்டு தண்ணீர்லாம் வத்துனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutesலேயே நம்ம கேரட் பீன்ஸ்லாம் நல்லா வெந்துடும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காயை சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிம்பிளான டக்குன்னு ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு கேரட் பீன்ஸ் பொரியல் வந்துட்டு தயாராகிடும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் சாதம் கூட அதுக்கப்புறமா கர்ட் ரைஸ் கூடலாம் வச்சு சாப்பிடும்போது கேரட் பீன்ஸ் பொரியல் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது ரொம்ப சிம்பிளான மெத்தடாக இருந்தாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கேரட்டையும் பீன்ஸையும் ப்ராப்பரான மெத்தடில் குக் பண்ணும்போது அந்த வெஜிடபிள்னுடைய டேஸ்ட்டும் இறங்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.